மாற்றி யோசி. கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சால் கூட நம்ம செய்கிற எல்லா விஷயத்தையும் எப்படி வேறு மாதிரி செய்யலாம்னு யோசித்தா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரிசல்ட் அதில் கிடைக்கும். இன்றைக்கி கதையில் எல்லாரும் எப்படி மாற்றி யோசிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இருந்தார். அவருக்கு தனக்கப்புறம் தன்னோட பிஸ்னஸை அவரோட 3 பசங்களில் யார்கிட்ட கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும்னு கண்டுபிடிக்க ஒரு போட்டி வைக்கிறாரு. அது என்ன போட்டினா, யார் அதிகமான சீப்புகளை புத்த மடாலயத்தில் சேல் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட தன்னோட பிஸ்னஸை ஒப்படைக்கிறதா சொல்கிறாரு. அவங்க அதை விற்கிறதுக்கு கொஞ்சம் டைமும் கொடுக்குறாரு. மொட்டை அடித்த புத்திஸ்ட் கிட்ட சீப்பு எப்படி விற்க முடியும்னு ஸ்டார்டிங்கில் 3 பேரும் ஸ்டன் ஆகிடுறாங்க. அப்புறம் 3 பேரும் ட்ரை செஞ்சு பார்க்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சதும் அந்த 3 பசங்களையும் கூப்பிட்டு எல்லாரும் எந்த அளவுக்கு விற்றுருக்காங்கன்னு கேட்குறாரு. அதில் ஃபஸ்ட்டு பையன் 2 சீப்பு விற்றதா சொல்கிறான். எப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. சீடர்கள்கிட்ட இந்த சீப்பு முதுகு சொரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன். 2 பேருக்கு நான் சொன்னது சரின்னு தோணினதால் அக்செப்ட் பண்ணிட்டு வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்கிறான். 2வது பையன் 10 சீப்பு விற்றதா சொல்கிறான். ரொம்ப சர்ப்ரைஸாக எப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. வழியெல்லாம் காற்று அதிகமாக இருக்கிறதால மலை மேலே இருக்க புத்த மடாலயத்துக்கு போகிறவங்க தலைமுடி களைஞ்சிருக்கு. அப்படி களைஞ்ச முடியோட பக்தர்கள் புத்தரை பார்க்க போகிறது அவருக்கு செய்கிற அவமரியாதைன்னு சொல்லி ஒரு பெரிய கண்ணாடியும் சில சீப்புகளும் வச்சா அவங்க தங்களோட தலைமுடியை சரி செய்துட்டு புத்தரை தரிசிக்க போகிறது நல்லா இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணேன். சீடர்களும் என்னோட சஜஷனை ஏற்றுக்கிட்டு 10 சீப்பு வாங்கினதா சொல்கிறான். இதை கேட்ட அந்த பிஸ்னஸ்மேன் அவனை பாராட்டுறாரு. இப்போது 3வது பையன் 1000 சீப்பை விற்றதா சொல்கிறான். எல்லாருமே இப்போ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. எப்படி அவ்வளோ சீப்பை விற்ற ஆச்சரியமாக கேட்குறாரு அவங்க அப்பா. புத்த மடாலயத்துக்கு நிறைய பேர் டொனேஷன் தராங்க. அவங்க உதவியை பாராட்டி புத்திஸ்டோட பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு gift கொடுத்தா மேலும் நிறைய பேர் அதை பார்த்து டொனேஷன் தர முன் வருவாங்கன்னு சொன்னேன். அப்புறம் நான் புத்திஸ்ட் சொன்ன சில வாசகங்களை பிரிண்ட் பண்ணி வச்சுருந்த சீப்புகளை காமிச்சேன். டெய்லி அந்த சீப்பை யூஸ் பண்ணுறப்ப எல்லாம் அந்த லைன்ஸும் அவங்க கண்ணில் படும். அதுவே அவங்கள டெய்லி லீட் பண்ணும்னு சொன்னேன். இது நல்ல ஐடியான்னு மடாலய தலைவர் 1000 சீப்பை வாங்கிக்க ஒத்துக்கிட்டாருன்னு சொல்கிறான். இப்போ அந்த பிஸ்னஸ்மேன் எந்த பையன்கிட்ட தன்னோட பிஸ்னஸை கொடுத்துருப்பாருன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. மொட்டடித்த புத்திஸ்ட் கிட்ட சீப்பு விற்கிறது ரொம்ப கஷ்டம்னும் முடியாத வேலைன்னு தான் பொதுவாக நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆனால் மாற்றி யோசிச்சா நிறைய வழி கிடைக்குங்கிறதுக்கு அந்த பிஸ்னஸ்மேனோட 3 பசங்க தான் எக்ஸாம்பிள். ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க்குக்கு சொல்யூஷனே இல்லைன்னு ஃபீல் பண்ணாலும் அதை ஸ்கிப் பண்ணாமல் மாற்றி யோசிங்க. இஃப் யூ வாண்ட் எ டிஃப்ரெண்ட் ரிசல்ட், மேக் எ டிஃப்ரெண்ட் சாய்ஸ்.